வணக்கம் என் இந்திய குடிமக்களே. இன்றைக்கு ஜனநாயக கடமையை நிறைவேற்ற தயாராக இருக்கிற இளம் காளைகளே, தங்கைமார்களே, மாப்பிள்ளைமார்களே, என் தங்கச்சிகளே எல்லாரும் அழகாக கிளம்பி போய் காலையிலே இந்த அண்ணன் ரெடி ஆகிட்டேன். ஓட்டு போட போயிட்டு முதல் வேலையாக அங்கே சுமி ரெடியாக இருக்காங்க. ஓட்டு ஸ்லிப்பு எல்லாம் வச்சுக்கிட்டு நானும் வாக்காளர் அட்டை எல்லாம் எடுத்துக்கிட்டேன், பூத் ஸ்லிப் எடுத்துக்கிட்டேன், கிளம்பிட்டேன் ஓட்டு போட. காலையிலே இந்த சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு நடந்துக்கிட்டு இருக்கு. லெமன் சாதம் வச்சு கறி குழம்புக்கு கறி வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. அது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான், கோகுல், சூர்யா, பப்பு நாங்கள் 4 பேர் காரில் கிளம்புறோம். திருப்பூர் போகிறோம். ஜனநாயக கடமை ஆட்டுறதுக்கு வெளிநாடுகள்லேருந்துலாம் வர்றாங்க. ஜெர்மன், ஆஸ்திரேலியா, இன்னும் ஜப்பானு, எங்கெங்கே இருந்தோ வர்றாங்க. அதை மாதிரி நம்மளும் நம்ம கடமை ஆட்டுறதுக்கு இங்கேருந்து பக்கத்தில் இருந்தால் இருக்குது 165 கிலோமீட்ரு. அழகாக போய் அவங்களுடைய ஆசை, 5 வருஷம் ஆசை, இந்த வட்டம் நான் போடுற கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருக்காங்க. இந்த விசில் சவுண்டு கேட்டுருச்சா? அவங்க போடுற கட்சி ஜெயிக்கும்னு சொன்ன உடனே விசில் சவுண்டு கேட்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ சகுனம் சூப்பராக இருக்குதுன்னு அர்த்தம். ரைட், ஓகே. இந்த வெளியே குப்பைக்காரமாக வந்திருக்கு. அப்போ என்ன சொல்கிற வர்றாங்க, அதை நீங்களே கணிச்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நேராக கிளம்பி ஓட்டுச்சாவடி மதுரை. எனக்கு ஓட்டு இருக்கிற இடம் மத்திய தொகுதி சுப்பிரமணியபுரம். சுமிக்கும் மத்திய தொகுதி தான். அதனால் 2 பேரும் போய் ஓட்டு போட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு அவங்கள வீட்டில் போய் விட்டுட்டு அவங்களுக்கு ஏதாவது தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு கரெக்டாக ஷார்ப்பாக அங்கேருந்து 10 மணிக்கெலாம் வண்டியை தட்டிடுவோம். 10 ஒரு 3 மணி நேரம், 11 மணி, 12, 1 மணிக்கு போயிடலாம். வெயிலை பார்க்கக்கூடாது. இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய வேலையை கரெக்டாக செய்யணும். 2வது, நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் வயசானவங்க, வீட்டில் கர்ப்பிணி பெண்கள், தங்கைமார்கள், கொஞ்சம் முடியாதவங்க இருந்தால் காலங்காலத்தில் வெள்ளனே கூட்டு போய் ஓட்டு போட்டுட்டு வந்துடுங்க. இந்த வருங்க காலையிலேயே யூடியூப் எடுத்து உள்ளே போகிறேன். நம்ம தலை அஜித்து அண்ணே காலையிலே எந்திரிச்சு 7 மணிக்கெலாம் முதல் ஓட்டாக போய் ஒயிட் ஷர்ட் போட்டு நீட்டாக போய் அழகாக ஓட்டு போட்டு வந்துட்டார். சரியா? அவரே ஒரு விஷயத்தை சிம்பாலிக்காக சொல்லிட்டார். அதனால் அடுத்தடுத்து எல்லா பேருமே ஜனநாயக கடமை ஆட்டுறதுக்கு ரெடியாகுங்க. நான் காலையில் எந்திரிச்ச உடனே மூஞ்சியை தூக்குனேன். என்னான்னு கேட்டேன். இந்த ஓட்டு போட இங்கே போவோன்னு சொல்லி நான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு அவளை கூட்டு போய் ஓட்டு போட போய்கிட்டு இருக்க? இது உனக்கு தேவையா? ஏன் அவளை அச்சு கூட்டு போக மாட்டானா அப்படின்டா. நான் என்ன சொல்கிறேன், அவனுக்கு ஓட்டு அங்கே இருக்குது பொதும்புல. இவளுக்கு இவ கட்டின பொண்டாட்டிங்கிறதுனால இவளுக்கு என் சைடில் இருந்து இருக்குது. அதனால் என்ன பேசக்கூடாதா? ஐயோ காலையிலே ஆரம்பிச்சிட்டாடா. என்ன சொல்கிறேன், அவங்க என் கூட இருக்கிறதுனால ஐயோ காலையிலே ஆரம்பிச்சிட்டாடா. நான் ஒரு பேச்சுக்கு இப்போ ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். ஐயோ முடியலடா என்னால். நான் ஒரு அதுக்கு போட போகிறேன். இது விழுதுகளுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே அவர் கார்லேயே வரலன்ட்டாடா. காலங்காத்தால் பாருங்களேன், எந்திரிச்ச உடனே இன்றைக்கி நல்ல நாள். தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாது. நான் என்ன பண்ண போகிறேன், அவங்க கூட போய் என்ன குடும்ப நடத்தவா போகிறேன்டே? எலெக்ஷனுக்கு போய் ஓட்டு போட போகிறேன்னு தானே சொன்னேன். இது ஒரு பெரிய விஷயமா? இப்படியே விட்டால் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு இவ பாட்டு கிளம்பிடுவா போல். நேற்றே கிளம்புறேன்டாடா. சாயங்காலமே பேக் எடுத்து வச்சா. அப்படியே விட்டுருந்தா இந்நேரம் இவள் திருப்பூரில் இருப்பாள். இன்றைக்கி ஒரு நாளாவது நான் என் குடும்பத்தோடு இருந்திருப்பேன். எல்லாமே கெட்டு போச்சு. இந்த எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. லெமன் சாதத்துக்கு இந்த பாருங்க பார்த்துக்கங்க. பூரா இந்த சாப்பாடு ஒயிட் ரைஸ். இதை இனிமேல் லெமனில் போட்டு இனி இதை ஆற்றி இந்த வருங்க பழம், எலுமிச்சம்பழம், இந்த வாங்கிட்டு வந்த பழம் 5 பழம் இந்த கிடக்கு. சரியா? 5 பழம். அது போக இந்த குழம்பு அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்குது. தெரியுதா? 2 குக்கரில், ஒரு குக்கரில் சோறு, இன்னொரு குக்கரில் மட்டன் கிரேவி. 2ஐயும் ரெடி பண்ணிட்டு அப்படியே கூட்டிகிட்டு நாங்கள் ஒரு 8 போயிட்டு வந்துடுறோம். இனிமேல் கூட சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டோம்னா நல்லா இருக்காது. சரியா? நீட்டாக கிளம்புனா நீட்டாக போயிட்டு நீட்டாக நம்ம வேலையை முடிச்சுட்டு வரணும். நான் என்ன சொல்கிறேன், துணைக்கு ஆள் இருந்தால் அவங்க என்னை எதிர்பார்க்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். போகிறது ஒரு நல்ல விஷயத்துக்கு ஓட்டு போட போகிறோம். சரியா? போய் ஓட்டு போட போயிட்டு கூப்பிட்டுட்டு வந்துட்டு திருப்பி வாயா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனசோடு அனுப்பி விடணும். அதுதான் எப்பயுமே நல்லது. அதை விட்டுட்டு நீ என்ன என்னையே சொல்கிறது, நான் என்ன உன்னையே சொல்கிறது, அப்போ நீ அவ கூடயே போ. நான் எதுக்காக இவ கூட போகிறேங்கிற காரணம் உங்களுக்கு நேற்று நைட்டே நான் சொல்லிட்டேன். திடீர்னு இவ ஓட்டு போடுற இடத்துக்கு தான் பாலவிநாயகத்துக்கும் ஓட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இவ போக அவன் அங்கே வர அப்படியே கோகுலை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் இப்போ போவா. அப்படியே குடும்பமாக ஏதாவது ஒன்று பேசி அப்படியே திருப்பூர்லேயே செட்டில் ஆகிறதுக்கு ஒரு பிளானை போடுவானுங்க.
அதுக்காகத்தான் நான் போகிறேன். 2000 ரூபா செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த நேற்றுலேருந்து கையில் காசு இல்லை, என்கிட்ட 250 ரூபா கூட இல்லை. அதை வச்சுக்கிட்டு தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இவ கையில் ஒரு 2000 ரூபாயை கொடுப்பா, சம்பளம் வந்தவொடனே மசாலா காசுலேருந்து ஒரு 2 ரூபா எடுத்து கொடு, அதை வச்சு நம்ம போயிட்டு வந்துடுவோம், வந்ததுக்கப்புறம் வச்சுக்கிடுவோம் அப்படின்னா இதுக்கு போய் யாருக்கிட்டையாவது காசு கேட்க சொல்கிறான். அதாவது இவ கேட்க மாட்டாளாம். இதை எப்படி தெரியுமா கணக்கு இருங்க, இவ கேட்க மாட்டாளாம், இவளுடைய காசை மாத்திரம் பத்திரப்படுத்திக்கிடுவாளாம். நம்ம வந்து இருக்கிறத வந்து ரெடி பண்ணி இந்தா வா போவோம் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையாவது பிச்சை எடுத்து அதில் பெட்ரோல் போட்டுட்டு போய் எதுக்கு நான் கேட்டால் என் தங்கச்சி பிள்ளையை கொடுக்கத்தான் செய்யும், என் மாப்பிள்ளைங்க இருக்காங்க தரத்தான் செய்வாங்க. எதுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்குது, ஓட்டு போட போகிறதுக்கெல்லாமல் அவங்களுக்கு ஆன்லைனில் பிச்சை எடுப்பாங்க. எதுக்கு பிச்சை எடுக்கணும்னு ஒரு விவஸ்தை இல்லையா? மற்ற ஏதோ ஒரு ரம்ஜானு, பக்ரீத்து, தீபாவளி, பொங்கல், இல்லை உன் பிள்ளை படிப்பு செலவு, இதுக்கு கேட்டால் கூட ஒரு 4 பேர் உதவி செய்வாங்க. ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் போய் ஓட்டு போட போகிறதுக்கு நாங்கள் எதுக்குடா பணம் தரணும்னு சொல்லி கேட்க மாட்டாங்களா? காலையிலே என்கிட்ட உட்காந்துக்கிட்டு நீ யாருக்கிட்டையாவது ஃபோனை போடு, யார்கிட்டையாவது அந்த எம்டிஸ்ட்டை கேளு, இல்லை அபிக்கிட்ட கேளு, இல்லை வந்து மீடியா கேம்கிட்ட கேளு, கோவை கார்த்திகிட்ட கேளுன்னா அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்ட்டேன். ஓட்டு போடுறது நம்ம உரிமை. 2 பேர் போகிறோம்னா நம்ம காசு சொந்த காசில் போய் செலவு பண்ணி பெட்ரோல் போட்டுட்டு போய் ஓட்டு போட்டால் தான் அதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம போடுற கட்சிக்காரவங்க ஜெயிப்பாங்க. அதை யோசிக்கணும். சும்மா உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே காசை கேளு, எல்லாத்துக்குமே காசை கேளுன்னா இது எந்த வகையில் நியாயம்? அதனால் வந்து இப்போ நான் அவகிட்ட கடனாக கேட்குறேன், ஒரு 3000 ரூபா கடன் கொடு, சரிவா நீ இவ ஓட்டு போடுறதுக்கு நான் இவகிட்டே கடை வாங்கி இவளுக்கு வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு கூட்டு போகிறேன் பாருங்கள். என் நிலைமை அந்த யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? சரி ரைட்டு, போகிற வழியில் ஏதாவது 2-3 வீடியோக்களை எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே இருந்தால் போர் அடிக்குது. அது போக இந்த வெயில் வேறு ரொம்ப ஓவராக இருக்குது. இந்த வாரம் கொடைக்கானலுக்கோ இல்லை ஊட்டிக்கோ ஒரு பிளான் போட்டிருக்கோம், அதை 2ஆவதாக வச்சுக்கிடுவோம். இன்றைக்கி எலெக்ஷன் வேலையை முதல்ல நம்ம முடிச்சுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை அப்புறம் பார்ப்போம். சரி நீ என்ன கிளம்புறியா, என்ன சொல்கிற? நான் போய் அவளை போய் கூட்டு போயிட்டு வந்துடுவா. நீ எப்படி போவ? ஏப்பா இப்படி காலையிலே வம்புழுக்கிற? இது எதுக்கு உனக்கு தேவையா? அவங்களுக்கு ஓட்டு அங்க இருக்கு கூடல் நகர்ல. இவளுக்கு இது என்ன பேச்சு? காலையிலே இந்த அப்படி வம்புழு தானே, இது என்ன நல்லதுக்காது? அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? நான் போய் கூட்டு போய் ஓட்டு போட வச்சுட்டு நான் கூட்டு வரேப்பா. ஓட்டு போட போகிறதுக்கு முன்னாலே தகராறு பண்ணாதப்பா. ஆமாம் ஆமாம் சரி, அப்புறம் நான் இங்கே இந்த பேச்சு பேசாத. உன்னை இங்கேருந்து இவளை இங்கேருந்து 150-160 கிலோமீட்டரு. நான் என்ன சொல்கிறேன், 150 கிலோமீட்டர் உன்னை கூட்டு போகிறேன், வர 150 300 கிலோமீட்டர் 350 கிலோமீட்டர் உன்னை ட்ராவலிங்கில் கூட்டு போகிறேன்ல. இங்கே இருக்கிற அந்த 5 கிலோமீட்ரு இந்த எங்கள் ஏரியா திருநகர்லேருந்து சுப்பிரமணியபுரத்துக்கு போகிறதுக்கு 5 கிலோமீட்டர். அதுவும் நான் ஓட்டு போட போகிறேன், போகிற வழியில் அவள் சம்பந்தக்காரம்மா வீட்டில் இருக்கிறான். அவளை அப்படியே ஆண்டிவே பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு இதெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்சு. நீ கிளம்புறதா இருந்தால் நீ கிளம்பு, என்னை ஆளை விடு, நான் பார்த்துக்கிறேன். சும்மா உன் கூட உட்காந்துக்கிட்டு காலையிலே ஓரியாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு வேலை கிடக்கு, சரியா? எங்களுக்கு வேலை கிடக்கு, நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் நீ வேற நாங்கள் வேற பிரித்து தான் பேசுவேன். அதுக்கு தாண்டி நான் வர்றேன். அவன் நேரம் எங்கே கிடக்குறான்னு யாருக்கு தெரியும்? இவ பெரிய அப்படியே உலக ஆணழகி, உலக அழகி. என்னடி இது மூஞ்சில? இது என்ன மூஞ்சியா? இது ஏற்கனவே கரிச்சட்டி மாதிரி தானே இருக்கு. அதுல திருப்பி வந்து அதுல பவுடர் போட்டு காப்பி தூள், டீ தூள் எல்லாத்தையும் போடு. நல்லா வர்றா, இங்க வர்றா. டே ஏத்தி இங்க வா, அங்க வர்றா ஏத்தி கட்டி போறத ஆளும் மண். சரிப்பா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் கிளப்பி போகிறேன், போயிட்டு வர்றேன். நல்லபடியாக போய் ஓட்டுரிமையை போய் செலுத்திட்டு என்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றிட்டு நான் வர்றேன். நீங்களும் அதே மாதிரி எல்லோரும் போய் ஓட்டு போட்டு நல்லபடியாக இந்த வருஷம் உலக வரலாறுலேயே தமிழ்நாடு 95-100% கிட்ட 100% ஓட்டுப்பதிவை பதிவு பண்ணுங்கள். ஜனநாயகத்தை காப்பாற்றுங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.